இப்போ அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து தாவேகாவை கூட்டணிக்குள்ள வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இன்று அதற்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும்படி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா விஜய் அவர்கள் தான், அவர்கள் தலைமையை ஏற்று வரவர்களுக்கு கண்டிப்பா கூட்டணியில பங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல, அது பிறகுதான் காலம்தான் முடிவு செய்யும். எப்பயுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்திற்கு பிறகு என்ன நடக்கும்னு நீங்களும் முடிவு பண்ண முடியாது, நானும் முடிவு பண்ண முடியாது. முதல்ல தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளில் மிகப்பெரிய கட்சிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்றைக்கும் கூட்டணி கட்சிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏங்கி தவித்த வரலாறு கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி துடைத்தெறியப்பட வேண்டும், தூர தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்து மக்கள் தயாராகிவிட்டார்கள். கண்டிப்பா சார். இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய மனநிலை அரசியல் நெருங்குறப்போ, அதாவது இந்த தேர்தல் நெருங்குறப்போ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவரை முதலமைச்சராக்குவதற்காக அவங்க தொண்டர்கள் முயற்சி செய்கிறாங்க, அவங்க அவர்களுடைய பாதையில் பயணிக்கிறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரும்பவும் அமைந்தால் இந்த தமிழ்நாட்டு மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நேற்றைக்கு முதல் நாள் கூட அங்கே கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி, முதுகலை மாணவி கற்பழிப்பு வழக்கில் 3 பேர் இது பண்ணதெல்லாம் அப்போ இந்த தமிழக அரசின் மீதான பயம். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கிற போது ஒரு திசையில் பயணிக்கலாமேங்கிறது தான் எங்களுடைய கருத்தை தவிர யாரும் இங்கே கெஞ்சவும் இல்லை, அவரை வற்புறுத்தவும் இல்லை. இவர்களுடைய கட்சிக்காரர்களே குற்றச்செயல்களில் எல்லாரையும் சொல்ல வரல, அந்த கட்சியிலையும் நல்லவங்க இருக்கலாம். ஓசி பிரியாணி கேட்டு மிரட்டுவது, பியூட்டி பார்லரில் பூந்து அடிப்பது, யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து தாவேகாவை கூட்டணிக்குள்ள வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இன்று அதற்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும்படி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா விஜய் அவர்கள் தான், அவர்கள் தலைமையை ஏற்று வரவர்களுக்கு கண்டிப்பா கூட்டணியில பங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளில் மிகப்பெரிய கட்சிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கும் 1 கோடிக்கும் மேலான தொண்டர்களை, 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் சக்தி இயக்கம். மக்களோடு மக்களாக கடந்த 50 ஆண்டுகளாக, குறிப்பாக 34 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலில் இருந்து தமிழகத்தில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காக பாடுபட்ட இயக்கம். ஏறக்குறைய 53 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை கொடுத்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தது இயக்கம். அதே போல் விஞ்ஞானபூர்வமாக மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக விலையில்லா மடிக்கணினிகளை கொடுத்த திட்டம். இப்படி ஆயிரக்கணக்கான திட்டங்களை சொல்ல முடியும். என்றைக்கும் கூட்டணி கட்சிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏங்கி தவித்த வரலாறு கிடையாது. 2016ஆம் ஆண்டு 234 தொகுதிகளிலுமே இரட்டை இலை சின்னம் தனியாக நின்று 44.5% வாக்குகளை பெற்று எதிரிகள் என் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இங்கே யாருடைய கூட்டணிக்காகவும் ஏங்கி தவிக்கவில்லை. அதாவது கரூரிலே நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தை அடுத்து அதனுடைய ஒட்டுமொத்த காரணமும் விஜய்தான் என்று சொல்லி அவரை தமிழக அரசியல் கட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைத்த அதற்கு எதிராக, எப்படி ஒருவர் பாதிக்கப்பட்டால் அதற்கு கூக்குரல் கொடுக்க வேண்டியது பிரதான எதிர்க்கட்சியாக எங்களுடைய கடமை மிகச்சரியாக செய்தோம். இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏற்கனவே 180க்கும் மேலான தொகுதிகளில் மக்கள் சந்திப்பு பயணத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே முடித்திருக்கிறார். ஏறக்குறைய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 2 to 3 செக்மெண்ட்டுகள், ஒவ்வொரு செக்மெண்ட்டிலும் 10 to 15,000 மக்களை அவர் தொடர்ந்து சந்தித்து கொண்டு வருகிறார். அப்படி நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஏறக்குறைய 40,000 45,000 மக்களை, பொதுமக்களை சந்திக்கிறார். இவரை சந்திப்பதற்காக மக்கள் வருகிறார்கள். அப்போ இதை விட இன்னொரு 10,000 ஓட்டுகளை அதிகம் வாங்கினாலே நம்ம வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி துடைத்தெறியப்பட வேண்டும், தூர தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்து மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதனால் 180 தொகுதியில் முடிச்சிருக்காருன்னா ஏறக்குறைய முதலமைச்சராவதற்கான அனைத்து முகாந்திரங்களையும் நாங்கள் உருவாக்கி விட்டோம். நாங்கள் திரும்ப குறிப்பாக நான்
தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் உட்பட யூடியூப் சேனல்லேருந்து அத்தனைகளையும் சொல்லி கொண்டு வருவதே 2வது இடத்திற்கு கூட திமுக வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி வருகிறோம். இதை அன்றி நாங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்காக கிடையாது. எப்படி 2011 மறைந்த மனிதநேயர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோடு கூட்டணி அமைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவிற்கு அம்மா அவர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறிந்தாரோ திராவிட முன்னேற்றக் கழகத்தை, அதை போல் 10 ஆண்டுகள் கழித்து 2026 இப்போ மக்கள் மன்றத்திலிருந்து அதை எதிர்க்கட்சியாக கூட திமுக வரவிடக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையின் அடிப்படையில் தான் இதை சொன்னோம். அது அவர்களுடைய தனி இயக்கமாக நடத்துவது. ஆனால் ஒரு காரணத்தை மட்டும் வைத்து ஒரு இயக்கத்தை முடக்கி விடலாம், ஒருத்தருடைய கருத்து சுதந்திரத்தை முடக்கி விடலாம் என்று திமுக நினைப்பதற்கு எதிராக புரட்சி தமிழர் செயல்பட்டார். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். கண்டிப்பா சார். இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய மனநிலை அரசியல் நெருங்குறப்போ, அதாவது இந்த தேர்தல் நெருங்குறப்போ மாறுறதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அது பிறகுதான் காலம்தான் முடிவு செய்யும். எப்பயுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்திற்கு பிறகு என்ன நடக்கும்னு நீங்களும் முடிவு பண்ண முடியாது, நானும் முடிவு பண்ண முடியாது. அவரை முதலமைச்சராக்குவதற்காக அவங்க தொண்டர்கள் முயற்சி செய்கிறாங்க, அவர்களுடைய பாதையில் பயணிக்கிறாங்க. நாங்கள் திரும்ப உங்களிடம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள், இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு திரும்பவும் அமைந்தால் இந்த தமிழ்நாட்டு மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நேற்றைக்கு முதல் நாள் கூட அங்கே கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி, முதுகலை மாணவி கற்பழிப்பு வழக்கில் 3 பேர் இது பண்ணதெல்லாம் அப்போ இந்த தமிழக அரசின் மீதான பயம், குற்றவாளிகளுக்கு தமிழக அரசின் மீதான பயம் போய்விட்டதுங்கிறத கருத்தை தான் சொல்கிறோம். சிறுசோரியில் ஒரு கற்பழிப்பு வழக்கு நடந்துச்சு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில். அடுத்த நாளே ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ இருந்த அந்த குற்றவாளியை பிடித்து என்கவுண்டரில் போட்டாங்க. அப்படி ஒரு இரும்புக்கரம் கொண்டு குற்றவாளிகளை ஒடுக்கினால்தான் அந்த சம்பவங்கள் திரும்ப நடைபெறாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஞானசேகரன், நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கில் அவர் கட்சிக்காரர் கிடையாது, அவரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு செய்த முகாந்திரங்களை எல்லாம் தெரிந்ததால் தான் இன்னைக்கு குற்றவாளிகள் ஃப்ரீயாக ரோமிங் ஆகுறாங்க. அவங்க குற்றத்தை ஒரு கூச்சநாச்சம் இல்லாமல், ஒரு குற்றத்தை செய்கிறோம்னா பயந்து இது பண்ணி செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப தைரியமாக செய்கிறார்கள். இந்த அரசு செயல்படாத அரசாக இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்றாங்க. கண்டிப்பா சார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கு. அதுல சொல்ல வர்றது என்னன்னா, அப்படிப்பட்ட இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்கின்ற ஒரே பிரதான நோக்கம் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இருக்கிறது. அதே போல திமுக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களுடைய, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது. அப்ப நம்மளுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கிற போது ஒரு திசையில் பயணிக்கலாமேங்கிறது தான் எங்களுடைய கருத்தை தவிர யாரும் இங்கே கெஞ்சவும் இல்லை, அவரை வற்புறுத்தவும் இல்லை. அந்த கருத்தை தான் பதிய வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பா சார். முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒருத்தர் தவறு செய்தா உடனேயே அதற்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே பயந்தாங்க, ஐயோ அம்மாவா, கண்டிப்பா அதற்கு தக்க தண்டனை கிடைக்கும், வெளியில நம்மளால வர முடியாது அப்படின்ற ஒரு பயம் அனைத்து மக்கள் மனதிலையும் இருந்தது, குற்றவாளிகள் மனதில் அதிக அளவில் இருந்தது நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த பயம் துளி கூட இல்லை. ஏன்னா இப்போ குற்றம் செய்கிறவர்கள் எல்லாருமே இதற்கு முன்பு ஏதோ ஒரு குற்றவாளியாக இருந்தவர்கள், அதற்கு சிறைக்கு சென்று வந்தவர்கள் தான் இந்த மாதிரியான குற்ற செயல்களை தொடர்ந்து செய்யறாங்க. அப்போ தக்க தண்டனை கிடைக்கல அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறார்கள் இந்த திமுக அரசு? இல்ல, திமுக அரசு பொதுவாகவே எப்பயுமே இந்த ஆட்சியின் மட்டும் இல்லை, எப்பயுமே அவர்கள் முக்கியமான காரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்களுடைய கட்சிக்காரர்களே குற்றச்செயல்களில் எல்லாரையும் சொல்ல வரல, அந்த கட்சியிலையும் நல்லவங்க இருக்கலாம். ஓசி பிரியாணி கேட்டு மிரட்டுவது, பியூட்டி பார்லரில் பூந்து அடிப்பது, இந்த கட்சிக்காரர்களே கொஞ்சம் அவங்க ஈஸி நக்சஸ் வித் த கிரிமினாலிட்டிஸ். அதனால கூட இப்படி ஒரு இது இருக்கலாம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி அமைத்த உடனே சொன்னாங்க, நான் ஆட்சி அமைக்கப் போகிறேன் என்று தெரிந்த உடனே தமிழகத்தில் இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் ஆந்திராவிற்கு அந்தண்ட பக்கம் ஓடி விட்டார்கள்னு சொல்லி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவார்கள். அதை இவங்க செய்ய தவறுறாங்க. ஒன்று, இப்போ ஞானசேகரன் வழக்கிலேயே அந்த ஞானசேகரன் வீட்டிற்கு இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க வீட்டுக்கு போனது வந்தது எல்லாமே நம்ம முன்னையே சென்றிருந்தது. அப்போ ஒருத்தரோடு பழகுகின்றார்கள் என்று சொன்னாலே அவர் நல்லவரா கெட்டவரா என்பது கூட அறியாமல் இவர்கள் அவர்களோடு பழகுவது. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக், சர்வதேச கடத்தல் ஜாபர் சாதிக் FBI சொல்லுது, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுங்கிற அமெரிக்க உளவு பிரிவு இந்தியாவில் இருந்து போதைப் பொருட்கள் குறிப்பாக மெத்தப்பட்டமைன் கடத்தப்படுகிறது என்று அவர்கள் இந்தியாவினுடைய உளவு பிரிவுக்கு சொல்லி, டெல்லியிலேருந்து கடத்தப்படுதுன்னு சொல்லி, டெல்லிக்கு பிறகு சென்னைன்னு சொல்லி, சென்னைக்கு பிறகு நம்ம ட்ரிப்ளிகனில் இருக்கிற சகாரா கூரியர் நிறுவனம், அந்த சகாரா கூரியர் நிறுவனத்தை நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்களுடைய சகாரா கூரியர் நிறுவனம் மூலமாக கடத்தப்படுகிறதுன்னு அதை ஃபாலோ பண்ணி ஜாபர் சாதிக் கைது செய்யப்படுகிறார். அந்த ஜாபர் சாதிக் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து முதுகுளத்தூர்லேருந்தோ அந்த கமுதி பகுதியிலிருந்தோ
சில ஆயிரங்களுக்கு வேலைக்கு வந்து பல்லாயிரம் கோடிகளை சம்பாதித்து எல்லாமே போதைப்பொருள் கடத்தல் தான். அவர் குறிப்பாக இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களோடு கோ ப்ரொடியூசராக மங்கைங்கிற படம் எடுக்கிறார். இவங்களோட எல்லாரோடையும் போட்டோ எடுத்திருக்கார். உதயநிதியோட எடுத்திருக்காரு, ஸ்டாலின் அவர்களோட எடுத்திருக்காரு, கிருத்திகாவோட. அப்போ இவர்களுக்கு வந்து அப்போ ஒருத்தவங்க பழகுறாங்கன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற கூட கண்டு ஈவன் உளவு பிரிவு கூட இவங்களை எச்சரிக்கவில்லை என்கிற போது அவர்களுக்கு எப்படி பயம் இருக்கும்? அவங்க ஏன் நெக்ஸஸ் ஆகுறாங்கன்னா, அரசு அதிகாரத்தோடு நம்ம நெருங்கிட்டோம்னா நம்மளை யாரும் பிடிக்க முடியாதுங்கிற அடிப்படையில் தான் அவங்க இன்னமும் அவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து அயலக பிரிவினுடைய மாவட்ட தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுக்குறீங்க. இன்னமும் சொல்கிறாங்க அவர் வந்த குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தாருன்னா, இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கின்ற இங்கே திமுகவில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் 10 லட்சம் 15 லட்சம் மதிப்புள்ள கடிகாரங்களை பரிசீலித்திருக்கிறார். நம்ம அந்த செய்தியை படிக்கிற போது படிக்கிறோம். அப்புறம் இவங்க எப்படி குற்றவாளிகளுக்கு இது பண்ண முடியும்? மற்றப்பட்ட மெயினாக இன்னைக்கு அகில உலக அளவில் இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட ஆரம்பிச்சதே, சிலோபிட்ரின்கிற அதனுடைய மூலப்பொருளை பற்றியும் கேள்விப்பட ஆரம்பிச்சதே இவர்களுடைய நிகழ்வுக்கு பிறகுதான். இன்னமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வினோத்னு திருநெல்வேலியிலேருந்து ஒரு தம்பி ஒருத்தர், ஒரு உடல் ஊனமுற்றவர், அவர் வந்து ஒரு கோப்பையை பெரிய கோப்பையை கொண்டாந்து கொடுக்குறாரு. நான் சர்வதேச அளவில் வந்து நடந்த சக்கர நாற்காலி ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு, அதில் தங்கப்பதக்கம் வாங்கினேன்னு அப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது யாருடையது? இப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்லாத நபர் விளையாட்டுத்துறை அமைச்சராக துணை முதல்வராக இருக்கிறாருன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சருடைய மகன் நாரா நரசிம்மா அங்கே துணை முதல்வர். எப்படி இங்கே உதயநிதியோ அதை போல. ஆனால் பல்லாயிரம் கோடிகளை அங்கே ஆந்திராவினுடைய வளர்ச்சிக்காக அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அயல்நாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்க்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்குமே தெரியும். இவர் மக்கள் நலனுக்காக எதுவுமே செய்யல. ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு பல்லாயிரம் கோடியான மதிப்பிலான முதலீடுகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று சென்ற வாரம் கூட ஜூனியர் விகடன் பத்திரிகையில கேட்டிருந்தாங்க, முதல்ல வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு. கேட்டால் வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டுவாங்க. அப்படி எதுவுமே நடக்கலையே. பிஒய்சி கார் நிறுவனங்கிற நிறுவனம் 65,000 கோடி முதலீடு பண்ண வந்திருக்கு தமிழகத்தில். அந்த நிறுவனம் இப்போ வந்து தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு. அதே போல் கோத்ரேஜ், அதே போல் வந்து எல்ஜி நிறுவனம் கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிலை தொடங்குவதற்கு தமிழகத்திற்கு வந்து பார்த்துட்டு நேராக ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இப்படி தமிழகத்திலே இங்கே தொழில் தொடங்க முடியாத சூழ்நிலையிலே இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதானி நிறுவனம் வந்து இங்கே வந்து சூரிய மின்தகடு அமைக்கிறதுல வந்து இங்கே தமிழகத்தில் இருக்கிற அமைச்சருக்கு 500 கோடி ரூபா கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வழக்கு அங்கே ஓடிட்டு இருக்கு. யார் தமிழகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் அப்போ இருந்தது? இதே கரூர் கம்பெனி தான். இப்படி வந்து எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய கட்டிங்கையும் கமிஷனையும் தவிர்க்க முடியாமல் தான் பல்லாயிரம் கோடிகளுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்கான் நிறுவனம் வந்து நாங்கள் வந்து எங்கள் தொழில் தொடங்குவதாக தமிழகத்தில் இருந்த எங்களுடைய இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. உடனே அவர் டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொல்கிற பாக்ஸ்கான் நிறுவனம் வேற, ஏதோ இந்த இரட்டையர்கள் நடிப்பாங்கள்ல படத்தில், அது மாதிரி அவர் நாங்கள் சொல்கிறது வேற நீங்கள் சொல்கிறது வேறன்னு சொல்லி பொய்யாக விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலேயே நமக்கு தெரியலையா இவங்களுடைய லட்சணம், இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. நீங்கள் வெரி பிகினிங்கில் 2021-22 வந்த புதுசுலேயே இவர் வந்து கோயத்துக்கோ சவுதிக்கோ போயிட்டு வந்து லூலு நிறுவனம் வந்து இங்கே 6,000 கோடியில் தொழில் தொடங்குவது வந்துருச்சு. அவங்களுக்கு தெரியுமா? அப்போ ஏன் பொய்யா தமிழகத்தில் வந்து சர்க்கரைன்னு எழுதி நக்க சொன்னீங்கன்னா இனிக்குமா? அப்படிதான் நீங்கள் பொய்யான காகித கப்பலை தான் நீங்கள் விட்டுக்கிட்டு இருக்கீங்கிற கருத்தை தான் பதிவு. கண்டிப்பாக சார். இப்போ அதிமுக தொடர்பாக திமுக தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட தொகுத்து வழங்கியமைக்கு நன்றி சார். நன்றி.